ஞானேஸ்வரிகள் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 55. 4வது நாள். அதாவது கம்ப்ளீட்டா ஒரு ஞான ஸ்வரூபம் எப்படி இருக்கும், ஞான அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத திரும்ப 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 இந்த ஸ்லோகம் ஃபுல்லாவே விஸ்தாரமாக மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு வருகின்றார். சரியா? So the same thing is going to be repeated here. அந்த ஞான அனுபவம், திரிபுடிகள் அற்ற அந்த ஞான அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, அப்படி நீங்க இருக்கணும் என்ற அடிப்படையில அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் படிக்கின்றேன். இப்ப நேற்று நம்ம முடிக்கும் போது என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அவன் சலனமற்ற நிலையில் இருக்கின்றான். அத்வைத சுரூபமாகி விடும் போது எப்படி ஆகாசம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியாதோ, அப்படி எங்கும் அவனே இருக்க அவன் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது என்பது நடக்க முடியாததாக இருக்கிறது. So he is a non-doer. He cannot do any action என்ற அந்த ஒரு பரமஸ்திதியை அனுபவிக்கின்றான், அடைகின்றான் என்று சொல்லியிருந்தார். தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கல்பாந்த பிரளயத்துல நீங்க என்ன நினைச்சுவீங்க அப்படின்னு சொன்னா, அவன் பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து விட்டான் என்றால் அவனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு புரிஞ்ச உடனே, அப்ப அவன் பாடி வந்து சில மாதிரி நின்னுக்கும் போல அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, இல்ல செத்து போயிடுவானோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? அவன் தம் பிரம்மஸ்வரூபத்தை உணரும் போது தான் எதுவும் செய்வதற்கில்லை என்று தெளிவாக உணர்ந்திருந்தாலும் அவனது பாடி அதுக்கப்புறமும் இயங்கும், ஆனால் அது இயங்குவதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்ற விஷயத்தை இந்த இடத்துல அழகா புரிய வைக்கிறாரு. படிக்கிறேன், கேளுங்க. கல்பாந்த பிரளயத்தில் எங்கும் ஜலம் வியாபித்துக் கொண்டு ஜலம் ஜலத்தாலே தடுக்கப்பட்டு போய் ஜலத்துக்கு ஓட்டமில்லாமல் போவது போலே ஆத்மாவாகிய நான் அவனை எப்பக்கத்திலும் சூழ்ந்து கொண்டிருப்பதால் அவன் புத்திக்கு தோன்றுவதால் அவன் புத்திக்கு தோன்றுவதால் அவன் ஓட்டமற்று போகின்றான். சோ இங்க தெளிவா நேற்று சொன்ன அந்த ஆகாய எக்ஸாம்பிள் இப்போ வந்து தண்ணீர் எக்ஸாம்பிள். சரியா? பிரளயா கால தண்ணீர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் கடல்ல மூழ்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. சரியா? ஈவன் சொர்க்கம் எல்லாமே, ஒட்டுமொத்த எல்லா உலகங்களும் இந்த கடல்ல மூழ்கினா எப்படி இருக்குமோ அப்ப எங்கும் தண்ணியை தவிர எதுவுமே இருக்காதோ, சோ அந்த நிலையை கற்பனை பண்ண சொல்றாரு. சரியா? இப்ப இந்த நிலையை ஒரு அடைந்து விட்ட ஒருவனுக்கு இப்போ இந்த இடத்துல தண்ணி இருக்கு, அந்த இடத்துல போய் சேரணும் அப்படின்னா ஓட்டம் இருக்கு, ஆட்டம் எல்லாம் இருக்கும். ஆனால் எங்கும் தண்ணியே நிறைந்து விட்டது அப்படின்னா எங்க போய் ஓடுறது, எங்க போய் சேர்றது, அதெல்லாம் சான்ஸே இல்லை இல்லையா? ஆகாயம் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிறீங்களோ, கிட்டத்தட்ட அதே எக்ஸாம்பிள் தான் இந்த பிரளயா காலத்து ஜலம் எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காரு. புரிய வைக்கிறது என்ன? சோ சிம்பிள். ஆத்மா ஆட்டமற்றது, ஓட்டமற்றதுன்னு சொல்றாரு. ஹி இஸ் a non-doer. அவன் அகர்த்தா, அவன் அபோக்தா, நிர்விகாரன், அசங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவன் எதிலும் ஒட்டாதவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம வஸ்துவை உனக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரியா? அப்ப இதை புரிஞ்ச உடனே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. என்ன கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னா, நான் என்ன உணர்ந்துட்டேன் அப்படின்னா நான் சில மாதிரி நின்றுடுவேனா அல்லது செத்து போயிடுவேனா? சோ இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. காலின் மேல் அடி வைத்து செல்வது எப்படி முடியும்? எக்ஸாம்பிள் பாருங்க. காலின் மேல் அடி வைத்து செல்வது எப்படிப்பா முடியும்? அதாவது எங்கும் நான், எதிலும் நான், எல்லாம் நான் ஆயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் மேலேயே நான் நடந்து இன்னொரு இடத்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்ப அதுவும் நான் தான் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் பாருங்க. என் காலை பூமி மேல வச்சாதானே நடக்க முடியும். காலை என் கால் மேலேயே வச்சுக்கிட்டு நான் நடந்து போக முடியும்ன்றதை இமேஜின் பண்ணி பாருங்க. என்ன அழகான ஓமானம். எங்கும் இருப்பது நான், எல்லாமா இருப்பது நான் என்று ஆன பிறகு என் கால் மேலே நானே வைத்து நடந்து செல்வது என்று எப்படி நான் நேரிடும்? ஆகாயம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பிரளயா காலத்து வெள்ளம் எக்ஸாம்பிள். இப்போ காலின் மேல் கால் வைத்து நடப்பது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள சுட்டி காட்டியிருக்காரு. சரியா? சரி, இது எல்லாமே இந்த ஆத்மா ஓட்டமற்றது அப்படின்னு புரிய வைப்பதற்காக. நெக்ஸ்ட், நெருப்பை எவ்விதம் இருக்கும்? 1 2 எக்ஸாம்பிள் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வர்றது எல்லாமே இஸ் a non-doer அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்றாரு. நெருப்பை எப்படி எரிக்கும்? வாட் இஸ் பாசிபிள்? நெருப்பு கட்டை எரிக்குது, நெருப்பு வந்து ஏதோ ஒண்ணு எரிக்குது அப்படின்னு சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். நெருப்பையே எரித்தது அப்படின்ற ஒரு ஆக்ஷனை சொன்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் சொல்ல போறீங்களா? அது என்னது? அது நெருப்பை எரிக்க முடியாதுன்னு நீங்க சிம்பிளா சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ டுவாலிட்டின்னு இருக்கணுங்க ஆக்ஷன் பண்றதுக்கு. டுவாலிட்டியே இல்லாம ஒரு ஆக்ஷன் நடந்தது அப்படின்னா அது ஆக்ஷன் எப்படி நீங்க சொல்ல முடியும்? டுவாலிட்டினா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கணும்.
சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்னும் நினைச்சிடாதீங்க. காண்பவன் காணப்படும் பொருள், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேரியேஷன்ஸ் இருக்கணும். நான் வேற அது வேறன்னு இருக்கணும். அப்பதான் ஆக்ஷன் அதுல நடக்கவே முடியும். எல்லாம் ஒன்னாயிடுச்சு எல்லாம் ஒன்னாயிடுச்சுன்ட்டாரு. அப்புறம் அங்க போயிட்டு நீ ஆக்ஷன் பண்ண முடியும்? ஆக்ஷன் பண்ண முடியாது. இந்த எல்லா எக்ஸாம்பிளுமே ஆக்ஷன் இல்லைன்றது சொல்றதுக்காக மட்டும் வருதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நெருப்பு நெருப்பை எரிக்குமா? ஜலம் ஜலத்திற்குள் புகுந்து ஸ்நானம் செய்து கொள்வது நேருமா? ஜலம் குளிக்கணும்னு நினைச்சதான். அதனால அது தனக்குள்ளேயே போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஜலம் ஜலத்துக்குள்ள போய் குளிக்க நினைச்சதான் அப்படின்னு சொன்னா நீங்க சிரிக்கத்தானே செய்வீங்க. ஹவ் இட் பாசிபிள்ங்க? ஜலம் ஜலத்துக்குள்ள போயிட்டு ஸ்நானம் பண்ணிக்கணும்னு நினைச்சா எப்படியோ அப்படித்தான் இவன் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றது இருக்கு. இவன் எப்படி ஆக்ஷன் பண்ணி இவன் தான் எல்லாம் ஆயிடுச்சு அப்புறம் என்னத்தை யாருக்கிட்ட யார் இவன் வந்து என்ன ஆக்ஷன் பண்ண போறான் என்று அவர் கேட்கின்றார். சரியா? ஆகையால் அவனுக்கு அவனுக்கு தானும் உலகில் உள்ள அனைத்தும் நானாய் தோன்றி போவதால் இங்க நானாய் அப்படிங்கிறது ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? தன்னை அவன் ஆத்மா என்று உணர்கின்றான். தன்னை மட்டுமல்ல, தானும் தானும் அனைத்தையும் அவன் ஆத்மா என்று உணர்கின்றான். கண்ணன் என்று உணர்கின்றான். தோன்றி போவதால் அவனுக்கு போக்குவரத்து என்பது இல்லாமல் போகிறது. செயலற்றவன் அப்படிங்கிறதான் சொல்றாரு. போக்குவரத்து அப்படிங்கிறது இல்லாமல் போகிறது. ஏன்னா எல்லாமா இருப்பது அந்த ஆத்மஸ்வரூபமேன்னு புரிஞ்சாச்சு. நானும் இந்த உலகமா இருப்பதும் ஒரே ஆத்ம வஸ்துவே, ஒரே ஆத்ம வஸ்துவே இங்கு பல பலவாக தோன்றிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் எங்க போறது, எங்க வர்றது, இங்க போறது வர்றது எப்படி நடக்கும்? ஏன்னா எங்கேயும் இருப்பது அவன் தானே. நான் சென்னையில இருக்கேன், நான் வந்து ராஜபாளையம் போகணும் அப்படின்னு சொன்னா டெஸ்டினேஷன் வேற வேற. அதாவது நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நானே எங்கும் இருக்கின்றேன் ஆகாசத்தை போல. ராஜபாளையத்திலும் நான் இருக்கேன், சென்னையிலயும் நான் இருக்கேன். அப்புறம் நான் எங்க போறது, எங்க வர்றது? சோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு டூ ஃபார் எனி ஆக்ஷன் என்பதை இவ்வளவு விரிவாக சொல்லியிருக்கின்றார். நெக்ஸ்ட், இந்த ஸ்திதியை அடைந்து நிற்பதே அத்வைதமாக இருக்கும் என்னை உத்தேசித்த யாத்திரையாகிறது. நீ இந்த மாதிரி ஒரு அத்வைத ஸ்திதியில இருந்த அப்படின்னா நீ என்னை உத்தேசித்து யாத்திரை செய்யற மாதிரியா? யாத்திரை என்ன, ஊர் ஊரா அலையுறது. ஆனா உண்மையிலேயே நீ ஊர் ஊரா அலைஞ்சு என்னை யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்பட்டியா? அப்பட நீதான்டா எங்கும் இருக்கிறாய் எல்லாமா இருக்கிறாய் அப்படின்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இன்ஸ்டன்ட் யாத்ரா எவ்ரிவேர். என்ன அழகான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன்ஸ்டன்ட் யாத்ரா எவ்ரிவேர் யாராவது போக முடியுமாங்க? போகலாங்கிறாரு. நீ ஒரு அத்வைத சொரூபமாக உன்னை உணர்ந்த மாத்திரத்தில் நீ இன்ஸ்டன்ட் யாத்ரா எவ்ரிவேர். எவ்ரிவேர் என்ன, ஒரு இடத்துக்கு போகவே இன்ஸ்டன்டா முடியாது. ஆனா எல்லா இடத்துக்கும் இன்ஸ்டன்ட்ல போக முடியுமான்னா உன்னை அத்வைத சுரூபமாக நீ உணர்ந்தால் நீ உண்மையாய் அப்போதுதான் எனக்காக நீ யாத்திரை செய்கிறேன்னு அர்த்தம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? போக்குவரத்து என்பது இல்லாமல் போகிறது. இந்த ஸ்திதியை அடைந்து நிற்பதே அத்வைதமாக இருக்கும் என்னை உத்தேசித்த யாத்திரையாக இருக்கின்றது. அன்றியும் ஜலத்தின் மேல் ஜலரூபமான அலை. சூப்பர் எக்ஸாம்பிளுங்க, நல்லா கவனிங்க. சரியா? ஜலத்தின் மேல் ஜலரூபமான அலைகள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த போதிலும் அவைகள் பூமி மேல் ஓடுவதில்லை. அந்த அலைகள் எந்த ஸ்திதியை உட்கழித்துக் கொள்ளுமோ அதுவும் எந்த ஸ்திதியை நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுமோ அதுவும் ஓடுவதும் ஓடுவதற்கு காரணமாய் இருப்பதும் ஓடிப்போய் சேருமிடமும் ஆகிய அவை அனைத்தும் ஜலமாகவே இருப்பதால் அவ்வோட்டத்தால் அந்த அலைகளின் ஆத்மஸ்வரூபத்தில் வேதம் ஏற்படாதது போலே ஒருவன் நான் ஆகிவிட்ட பின் அவனுடைய அறிவின் பூரணம் அனைத்தும் என்ரூபமாக இருப்பதால் இப்படிப்பட்ட அவனுடைய புத்தியின் வியாபாரம் அனைத்தும் என் விஷயமான உத்தமமான யாத்திரையாக முடிந்து அவன் என்னை உத்தேசித்து யாத்திரை செய்கிறவனாக விடுகிறான். கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மறுபடியும் படிக்கிறேன். ஜலத்தின் மேல் ஜலரூபமான அலைகள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கணும். என்ன கற்பனை பண்ணிக்கணும்? கடல் இருக்கு, அதுல அலை இருக்கு. சரியா? இப்போ அந்த அலைகள் எல்லாம் வந்து பயங்கரமா வேகமா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு இமேஜினேஷனுக்கு வாங்க. சரி, நெக்ஸ்ட். அவைகள் பூமி மேல் ஓடுவதில்லைன்றது இப்போதைக்கு வேணாம். அந்த அலைகள் எந்த ஸ்திதியை விட்டொழித்துக் கொள்ளுமோ அதுவும் அந்த ஸ்திதியை தமக்கு எந்த ஸ்திதியை ஏற்படுத்தி கொள்ளுமோ அதுவும். இப்போ அந்த அலைகள் நீங்க இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீமா அந்த நாலேஜ்ல இருந்து பேசணும் அப்படின்னா கடல் அப்படிங்கிறது பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல மிகப்பெரிய அலை வந்து சின்ன அலைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணா அந்த பெரிய வலையை வேணா ஈஸ்வரன் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஈஸ்வரனை கூட இழுக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி. பிரம்மம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தானே இங்க பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த கடலை பிரம்மமா வச்சுக்கோங்க.
அலைகள் எல்லாம் குட்டி குட்டி ஜீவன்களாக நீங்க இமேஜின் பண்ணுங்க. சரியா? இப்போ குட்டி குட்டி ஒவ்வொன்னா இப்ப வரி வரியா படிச்சே சொல்லிடுறேன். எந்த ஸ்திதியை விட்டொழித்துக் கொள்ளுமோ அந்த அலைகள் எந்த ஸ்திதியை விட்டொழித்துக் கொள்ளுமோ, நான் அலை அப்படிங்கிற ஸ்திதியை நான் இந்த உடம்பு, மனசு, புத்தி அப்படிங்கிறத நான் விட்டேன்னா என்ன இருக்கும் அங்க? நான் தண்ணி என்பதை உணர்வேன். ஆக்சுவலா தண்ணி தான் அலை. தண்ணி தான் அலையா இருக்கு. ஆனா நான் அலை 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 அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். நான் அலை இல்லை என்று நான் உணர்ந்த மாத்திரத்தில் அங்க என்ன மிகுந்திருக்கும்னா தண்ணி தான் இருக்கு. சரியா? தண்ணிக்கு கொடுத்த பேரு தான் அலை. சோ தண்ணி வேற, அலை வேற கிடையாது. அப்ப இந்த ஸ்திதியை விட்டொழித்துக் கொள்ளுமோ அப்படின்னா அலை என்ற ஸ்திதியை விட்டொழித்துக் கொள்ளுமோ, எந்த ஸ்திதியை ஏற்றுக்கொள்ளுமோ. இப்ப மறுபடியும் ஒரு வேஷத்தை எடுக்கிறேன். அலை என்ற வேஷத்தை எடுக்கின்றேன். எது எடுத்தது? தண்ணி தான் எடுத்தது. சரியா? அலையை விட்டா அங்க தண்ணி தான் இருக்கு. அலை வரணும்னா தண்ணி தான் அலையை எடுக்கணும். அங்க தண்ணியை தவிர அலை தனியாய் இருக்க முடியாது. சோ அலையாய் உருவாவதும் தண்ணீரே, பின் மீண்டும் தண்ணீராய் போவதும் தண்ணீரே. அலை இல்லாமல் வெறும் தண்ணியாய் இருப்பதும் தண்ணீரே, அல்லது அந்த தண்ணியே அலையாய் வருவதும் தண்ணீரே. இது ரெண்டும் தண்ணீர். சோ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ அடுத்து பாருங்க. அதுவும் ஓடுவதும் ஓடுவதற்கு காரணமாய் இருப்பதும். ஓடுறது என்னது? அலையாங்க ஓடுது, தண்ணி தாங்க ஓடுது. சரியா? ஓடுவதும். நெக்ஸ்ட் ஓடுவதற்கு காரணமாக இருந்ததும். கீழே கடல் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்ததுனாலதான் மேல தண்ணி ஓட முடியுது. சரியா? பேஸ் ஓடுவதற்கு காரணமா என்ன இருந்தது? அதுவும் தண்ணி தான். நெக்ஸ்ட் ஓடி போய் சேரும் இடமும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போய் சேருது. எங்க போய் சேருது? தண்ணியில் ஸ்டார்ட் ஆகி தண்ணியில போய் சேர்ந்ததுயா. எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க போய் சேர்ந்துச்சது? தண்ணியில தான் ஸ்டார்ட் ஆச்சு, தண்ணியில தான் போய் சேர்ந்தது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? சோ அந்த மாதிரி ஓடி போய் சேருமிடம் ஆகிய அவை அனைத்தும் ஜலமாகவே இருப்பதால். இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சான்னு நல்லா கவனிங்க. தண்ணி தான் அலையா இருக்கு, அலை தான் தண்ணியா இருக்கு. சரியா? அததான் ரெண்டா சொல்லியிருக்காரு. தண்ணியே அலையா இருக்கின்றது, அலையே தண்ணியா இருக்கின்றது. தண்ணி தான் ஓடுது. ஓடுறதுக்கு காரணமா இருந்த கடலும் தண்ணி தான். ஓட்டம் எடுத்த இடமும் தண்ணி தான். ஓட்டம் எடுத்து இன்னொரு இடத்துல போய் சேரும் இடமும் தண்ணி தான். அதாவது ஸ்டார்டிங் பிளேஸ் அண்ட் டெஸ்டினேஷன் பிளேஸ் எல்லாமே தண்ணி தான்ப்பா என்று ஃபர்ஸ்ட் இந்த இமேஜினேஷன் ஃபுல்லா தெளிவா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, இதுல என்ன சொல்ல வர்றாரு? அவ்வோட்டத்தால் அந்த அலைகளின் ஆத்மஸ்வரூபத்தில் பேதம் ஏற்படாதது போலே. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லிட்டாரு? இப்ப இந்த ஆத்மஸ்வரூபத்துல, இப்ப ஆத்மஸ்வரூபம்ங்கிறது தண்ணி, தண்ணி தான் ஆத்மஸ்வரூபம். சரியா? இப்ப தண்ணி என்னவா இருந்தது? கடலா இருந்தது. சரி, அலையா இருந்தது. அப்புறம் ஓடிச்சு, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிச்சு. அப்புறம் காணாம போயிடுச்சு. அலை காணாம போயிடுச்சு இல்ல. ஒரு இடத்துல ஆரம்பிச்சுச்சு, இன்னொரு இடத்துல சேர்ந்துச்சு. அலை உருவானது, அலை அழிந்தது. தண்ணி உருவாச்சா? தண்ணி அழிஞ்சதா? இருக்கிற தண்ணி அப்படியே தான் இருந்துட்டு இருந்தது. தண்ணி ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துச்சு. ஆட தண்ணி தாங்க எல்லா இடத்துலயும் இருக்கு, அப்புறம் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க போய் சேர்ந்துச்சு? புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெளிவா மறுபடியும் நான் படிக்கிறேன். ஓட்டத்தால் அந்த அலைகளின் ஆத்மஸ்வரூபத்தில் பேதம் ஏற்படாதது போலே. இப்ப பேதம்னா என்ன? நான் வேற அது வேற அப்படின்னு பார்த்தா பேதம். அப்ப அங்க தண்ணி தான் எல்லாமா இருக்கு, அப்போ அலை வேறை என்று பார்க்க முடியும். இவன் அனைத்தும் அந்த தண்ணீர் என்ற தெளிவான புரிதலில் இருக்கும் போது அங்கே பேதம் இருக்கிறதா? அந்த தண்ணி அப்படிங்கிறது தான் ஆத்மஸ்வரூபம். சரியா? அலைகள் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள எல்லா ஜீவன்கள். ஒருத்தன் இன்னொரு இடத்துக்கு போறான், வர்றான், ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நடந்துட்டு இருந்தாலும் அவன் கண்களுக்கு பேதம் தெரியுமா? எந்த பேதமுமே தெரியாது. ஒருத்தன் சும்மா இருக்கான், ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. எல்லாமே தண்ணி தான் அங்க என்று அவன் தீர்மானமாக தெரிந்து வைத்திருப்பது போல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த எக்ஸாம்பிள் அவர் புரிய வைக்கிறது, பேதம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது. ஆத்மஸ்வரூபத்தில் பேதம் ஏற்படாதது போலே ஒருவன் நானாகிவிட்ட பின் அவனுடைய அறிவின் பூரணம் அனைத்தும் என் ரூபமாகவே இருப்பதால்
அப்படிப்பட்ட அவனுடைய புத்தியின் வியாபாரம் அனைத்தும் என் விஷயமான உத்தமமான யாத்திரையாக முடிந்து அவன் என்னை உத்தேசித்து யாத்திரை செய்கிறவனாக இருக்கின்றான். இப்போ இந்த தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்கும் இருப்பது, எதிலும் இருப்பது, எல்லாமா இருப்பது நானே, இப்படி இங்கிருந்து அங்கிருந்து செல்வது போல் தோற்றம் அளித்துக் கொண்டிருப்பது நானே. ஏன்னா உண்மையில போக முடியாது, சும்மா நாச்சுக்கும் போகலாம் இல்லையா? தோற்றம் அளித்துக் கொண்டிருப்பதும் நானே என்று இவைகளை எல்லாம் மிக தெளிவாக உணர்ந்திருப்பவன் அவன் இப்ப என்னவாயிட்டான்? எங்கும் நானே நானேன்னா என்ன அர்த்தம்? அந்த கண்ணன் தானே அது. அப்ப அவன் புத்தி ஃபுல்லா என்ன இருக்கு? அங்கே அனைத்தும் இங்கே நானேங்கிற தெளிவான புரிதல் இருக்கு. இருப்பதா அறிவின் ஸ்புரணம் அனைத்தும் என் ரூபமாக இருப்பதால் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அந்த திருஷ்டி ஃபுல்லாவே வேற வேற எதையுமே பார்க்கல. எல்லாத்தையுமே அந்த கடல் தண்ணியா பாக்குற மாதிரி, தண்ணியில உள்ள எல்லாத்தையுமே, அந்த கடல்ல உள்ள எல்லாமே தண்ணியா இருக்கிறத எப்படி உணர்றோமோ அந்த மாதிரி இங்கே எல்லா பேதங்களுக்கும் நடுவில் இருப்பது அந்த ஆத்ம வஸ்துவே என்று அவன் புத்தி, அவனுடைய உணர்வு உணர்கிறது. அவனுடைய அறிவின் ஸ்புரணம் அனைத்தும் என்ரூபமாக இருப்பதால், இந்த புத்தி அப்படின்னு சொல்றது புத்திக்கே அறிவு கொடுத்த அந்த அறிவின் ஸ்புரணம் அனைத்தும் தெளிவாகிவிட்டதுன்னு கூட சொல்லலாம். புத்தின்னு சொன்னாலும் தப்பில்லை. இருப்பதால் இப்படிப்பட்ட அவனுடைய புத்தியின் வியாபாரம் அனைத்தும் என் விஷயமான உத்தமமான யாத்திரையாகவே முடிந்து, இங்க புத்தின்னு அவரே யூஸ் பண்ணிட்டாரு. சோ நோ மோர் கன்ஃபியூஷன். உத்தமமான யாத்திரையாகவே முடிந்து அவன் என்னை உத்தேசித்து யாத்திரை செய்கிறவனாக விடுகின்றான். உண்மையான யாத்திரைக்கு எவ்வளவு பெரிய விளக்கம் பாருங்க. சரியா? அவன் போகலாம், அங்கிருந்து அங்க போகலாம், அங்கிருந்து இங்க வரலாம், இங்க வந்து அங்க போகலாம். பட் அவன் தான் போகிறேன் என்ற எண்ணம் இல்லாதவனாக இருக்கின்றான். ஏனென்றால் எங்கும் எதுவும் எல்லாமா இருப்பது தானே என்று உணர்ந்து விட்ட பிறகு அந்த செயல் நடப்பது என்பதும் நடக்காதது என்பதும் அறியாதவனாக இருக்கின்றான். ஆனாலும் செயல் அவனுக்குள்ளே நடக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுல இந்த கான்செப்ட்ல தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, முதல்ல எக்ஸாம்பிள் ஃபுல்லா என்ன சொன்னாருன்னா, செயலற்றவன் 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 அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. இனி அடுத்து என்ன சொன்னாரு அப்படின்னா, செயல் நடக்கும். ஆனா அது செயல்னு கணக்கெடுக்க முடியாது. கடல்ல ஒரு அலை ஒரு இடத்துல எந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னதுன்னா வந்து அது செயல் செய்தது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. அங்க தண்ணியா இருந்தது அவ்வளவுதான். தண்ணிக்குள்ள தண்ணியே டிஃபரெண்டா தெரிஞ்சது. ஆனா இஸ் தேர் எனி ஆக்ஷன் ஹேப்பன்ட் அப்படின்னா ஒண்ணுமே நடக்கல. இப்போ நடந்தது அப்படின்னா யார் யாரை எதை செய்தார்கள் என்ற கொஸ்டின் எல்லாம் வரும். அப்போ தனக்குள்ளே முப்படி திரிபுடிகளாக இருக்கின்ற கூடிய, அதாவது நானே எனக்கே ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் செய்தேன் என்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. So there will be an action if there is a திரிபுடி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேரியேஷன் இருந்தா மட்டும்தான் ஆக்ஷன் நடக்க முடியும். பட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்னானதுக்கு அப்புறம் ஆக்ஷன் நடக்கும். ஆனா அது ஆக்ஷன் சொல்லாத. தெளிவா என்ன சொல்ல வர்றாருன்னா, மாயையில் நடக்கின்ற மாயை என்ற தெளிவான உணர்வில் தெளிவாய் புரிந்து கொண்டு நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்ற உணர்வோடு அவன் செய்கின்ற செயல் செயலாகாதுன்னு சொல்றாருங்க. அவ்வளவுதாங்க. சரியா? அவன் மாயையை மறந்துட்டு அது ஆப்ஜெக்ட தனியாவும் சப்ஜெக்ட தனியாவும் வச்சுக்கிட்டு செயலை செஞ்சாதான் அதை செயல்னு நீங்க சொல்ல முடியுமே தவிர, அவன் அனைத்தும் ஒன்று என்ற தெளிவான புரிதலோடு இருக்கும்போது அது செயல் நடக்கிறதுன்னு சொல்லாத. சரி, இப்போ அவ்வகைப்பட்டு போன அவன் சரீரம் சம்பந்தத்தின் காரணமாக ஏதாவது, நான் இப்ப இவ்வளவு நேரம் பேசியது இப்பதான் சொல்றாரு, புரியுதான்னு பாருங்க. சரீர சம்பந்தத்தின் காரணமாக, அதாவது ஹிருதயத்தை செய்கிறவனாக, ஹிருதயத்தன்னா காரியத்தை செய்கிறவனாக காணப்பட்டால் அவனுக்கு அந்த கிருத்தியம் அந்த காரியம் நானாகவே இருப்பதாக தோன்றி அந்த கிருத்தியத்தால் அவன் என்னிடமே வந்து சேருகின்றான். சோ இந்த திசையில இருந்துகிட்டு ஒரு காரியத்தை பண்ணினா அந்த காரியமும் ஆத்மஸ்வரூபம் என்றே அவன் நினைக்கின்றான். அது ஒரு தனியாக ஜீவன் செயல் செய்யறது அப்படின்றது இல்லை. அதுவேதான் அது. இந்த காரியமும் கூட அந்த செயலும் கூட அந்த ஆத்மஸ்வரூபமாகவே அவன் காண்கின்றான். ஆதலால் அவன் என்னிடமே வருகின்றான் அப்படிங்கிற பாயிண்ட். சோ எங்கேயும் அந்த செயல் நடக்கிறது, செயல் செய்யறது, செயலுக்கு உண்டான விளைவு எல்லாமே அவன் தான். ஏன்னா கண்ணனைத்தான் அது சேருகிறது, வந்து சேருகின்ற என்னிடமே வந்து சேருகின்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்மம் என்பதும் கர்த்தா என்பதும் ஆன பேத ஞானம் அற்றுப்போய் திருஷ்டாவாகிய தன்னையும் திருஷ்ய ஜாதங்கள் அனைத்தையும் நானாகவே இருப்பதாக அவன் உணர்ந்து நானாகவே ஆகிவிடுகின்றான். அதாவது எப்ப அந்த ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வந்துட்டானோ, எல்லா இடத்துலயும் ஆத்மாவை பார்த்தானோ அல்லது கண்ணனை பார்த்தானோ, அப்போ அவன் நானாகவே ஆகிவிடுகின்றான்னு சொல்லிட்டாரு. அப்போ எப்போ நீ எங்கும் கண்ணன் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டியோ அப்ப நீ கண்ணன் தான். உன் கண்கள் அனைத்தையும் கண்ணனாக கண்டுவிட்ட மாத்திரத்தில் நீயே கண்ணனாக மாறிவிடுகிறாய். அப்ப நீ கண்ணனை விட்டு தனியா இருக்க முடியாது. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? பக்தியில இருந்து பேசணும்னா அனைத்தும் கண்ணன் அனைத்தும் கண்ணன்னா அப்ப நானு, நீ அனைத்தையும் கண்ணனாக கண்டுகின்ற அந்த நொடியில்
நீயும் அவனும் ஒன்றாகி விடுவாய், நீயும் கண்ணனாகி விடுவாய் என்ற அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு. ஏன்னா பக்தியும் ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. சோ அதனால இங்க நீங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க. திருஷ்டா வேத ஞானம் அற்றுப்போய் ஒரு நிலையில் கர்மம் என்பதும் கர்த்தா என்பதுமான வேத ஞானம் அற்றுப்போகிறது. நான் செயல் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அற்றுப்போயினேன். எல்லாமே ஆத்மஸ்வரூபமா பாக்குறான். கர்மம் கர்மம் செய்கின்ற செயல் எல்லாமே கண்ணன் 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 நினைச்சிட்டதுக்கு அப்புறம் அவனால பிரிச்சே காண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா திருஷ்டாவாகிய தன்னையும் திருஷ்ய ஜாதங்கள் அனைத்தையும் நானாகவே இருப்பதாக, திருஷ்டாவாக தன்னையும் பார்ப்பவனாகிய தன்னையும் கண்ணன், திருஷ்ய வஸ்துக்களாக இருப்பது அனைத்தும் கண்ணன். அப்போ பார்ப்பதும் பார்க்கப்பட பொருளும் அனைத்தும் கண்ணன் அல்லது ஆத்மாவாக அவன் காண்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இருப்பதாக அவன் உணர்ந்து நானாகவே ஆகிவிடுகின்றான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவன் ஆத்மாவே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. இப்ப இந்த நிலையில அவன் ஆக்ஷன் பண்றது, ஆக்ஷன் சொல்லாதேன்னு சொல்றதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. கண்ணாடியை கண்ணாடியை பார்த்து கொண்டால் அது பார்த்து கொள்ளாது ஆகாதது போலே. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடியை வச்சு ஒன்னோட ஒண்ணு பாத்துக்கிட்டா எப்படி இருக்குமோ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், ஞாபகம் இருக்கா? அது ஒன்னோட ஒண்ணு பாத்துக்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்லணுமாக்கும். அது பார்த்தல் என்ற செயல் செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லணுமாக்கும். சோ கண்டிப்பா ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடியை வச்சா அது பார்த்து கொள்ளாதது போலே. பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா டிஃபரன்ஸே இல்ல. அப்ப பார்க்காதது மாதிரி தானே அர்த்தம். டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா பார்த்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது பார்க்காத மாதிரிதான் கிட்டத்தட்ட ஆகுது. தங்கத்தை தங்கத்தால் பூசி மறைத்து வைத்தால் அது மறைத்து வைத்தது ஆகாதது போல. ஒரு கவரிங் நகையே தங்கத்தால பூசி அந்த கவரிங் நகையே மறைச்சு இது தங்கம்னு நீங்க காட்டிக்க முடியும். சரியா? தங்கத்தையே தங்கத்தை பூசி நீங்க தங்கத்தை வந்து மறைச்சிட முடியுமா? அப்படி மறைக்க முடியும்னா நீங்க ஆக்ஷன் பண்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. ஆகாதது போலே. தீபம் தன்னையே பிரகாசம் செய்து வைத்தால் அது பிரகாசம் செய்து வைத்தது ஆகாதது போலே. தீபமே பிரகாசம் தான். அது தன்னை பிரகாசிக்கிறது அப்படின்னு செய்யணுமா? அது செய்யலைன்னாலும் அது பிரகாசம் தான். ஆகாதது போலே. கர்த்தாவும் கர்மமும் தானே என்று அறியப்படும் ஒரு நிலையில் ஒரு காரியம் செய்யப்பட்டால் அது காரியம் செய்ததாகுமா? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒண்ணுன்ற ஃபுல்லஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீ ஒரு காரியத்தை பண்ணா அது எப்படிடா காரியம்னு சொல்லுவ? அதாவது நான் வேற அல்வா வேற, நான் அல்வா சாப்பிட்டேன்னா ஓகே ஒரு காரியம் நடந்தது. அப்போ அல்வாவும் நானே, சாப்பிட்டவனும் நானே, நானே அதாவது சாப்பிடுபவனும் சாப்பிடப்படும் பொருளும் நானே அப்படின்னு நீங்க சொன்னா அதை ஆக்ஷன் நீங்க எப்படி சொல்லுவீங்க? சாப்பிடப்படும் பொருளும் சாப்பிடுபவனும் ஒன்றாகிவிட்ட பிறகு அங்கே சாப்பிட்டது என்ற செயல் என்று நீங்கள் கணக்கில் எடுத்து சொல்லத்தான் வேண்டுமா? அது செயலே ஆகாதது போலே. ஏன்னா அதுவாகவே நான் இருக்கும்போது அதை நான் செய்தேன் இதை நான் செய்தேன் என்று சொல்லுவதற்கு அவசியம் இல்லாமல் இருக்கிறது, சொல்ல முடியாதது போலே. கர்மத்தையே செய்து கொண்டிருந்த போதிலும் காரியம் செய்தது ஆகுமா? கர்மத்தையே செய்து கொண்டிருந்த போதிலும் அதை செய்வதற்கு முன் அவனிடத்தில் இதை நான் செய்தேன் செய்வேன் என்றும் சங்கல்பம் ஏற்படாதிருக்கும் பட்சத்தில் அவன் செய்ததும் செய்யாததே ஆகும். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. இதை நான் அகங்காரம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. நான் அதை செஞ்சு எதையோ சாதிக்க போறேன் அப்படிங்கிற வெறி அகங்காரம் இல்லாம போயிடுச்சு. பண்ணுவான், எதுக்கு பண்றான்? ஃபன்னுக்காக, கேமுக்காக, மாயைக்காக பண்றான். நானேன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்றான். அப்போ அது பண்ணினாலும் அது செயல்னு கணக்கெடுக்காத அப்படிங்கிறாரு. செய்வதற்கு முன் அவனிடத்தில் இதை நான் செய்தேன் செய்வேன் என்று சங்கல்பம் ஏற்படாதிருக்கும் பட்சத்தில் அப்படின்னா ஈகோ இல்லைன்னு அர்த்தம். அவன் செய்தது செய்யாததே ஆகும். ஈகோ இல்லாம செஞ்ச செயல் எதுவுமே கணக்குல எடுக்காததே அது செயல்னே சொல்லாத. கிரியைகள் அனைத்தும் நானாகவே தோன்றுவது என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பின் அதுவே நிஷ்கரியத்துவம் ஆய் அதுவே என்னுடைய உத்தமமான பூஜையாகி விடுகிறது. கிரியைகள்னா செயல்கள். செயல்கள் அனைத்தையும் எதுவா பாக்குறான்னா அதுவையும் ஆத்மாவா பாக்குறான். அதையும் கண்ணனாக பார்க்கிறான். கிரியைகள் அனைத்தும் நானாகவே தோன்றுவது என்ற நிலை ஏற்பட்ட பின் அதுவே நிஷ்கரியத்துவம்னா நைஷ்கரியம்னு வச்சுக்கோங்க. அது செயலற்றதாகவே கணக்கில் எடுக்கப்படும். எல்லாமே கண்ணன்னு பார்க்கும்போது அந்த செயல்கள் செயலற்றதே என்று பார்க்கப்படுகிறது. அதுவே என்னுடைய உத்தமமான பூஜையாக இருக்கிறது. நீ எதுவும் செய்யாம நைஷ்கர்மிய சித்தி அடைஞ்சா அதுவே பெரிய எனக்கு பண்ற பூஜை. ஆல்ரெடி இதை நிறைய தடவை சொல்லியிருந்தாரு, இங்கேயும் ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். சோ சுத்த பரிசுத்த ஆத்மாவாக நீ உன்னை உணர வேண்டும். அப்போது உனக்கு என்ன தெரியும் என்றால் இவ்வுலகம் முழுவதும் நீயே என்று உணர்வாய்.
அங்கே 1000 பேதங்கள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். கடல்ல அலைகள் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் தண்ணீர் என்று நீ தெளிவாக உணர்ந்து விட்ட பின், சிறிய அலையும் நீயே தான், பெரிய அலையும் நீயே தான். ஏன்னா எல்லாமே தண்ணி தானே. என்ற அந்த சொரூபமே தான் இங்கே எல்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. உன் சொரூபத்தை உணர்ந்து விட்ட மாத்திரத்திலே இந்த உலகத்தை நீயாகவே தான் காண முடியுமே தவிர வேறாக காண முடியாது. எப்ப நீ இந்த உலகம் முழுக்க நீயே நிறைஞ்சு போயிட்ட அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீ உன்கிட்ட செய்யற அப்படின்னு சொல்றது, அது வந்து ஒரு செயல்னா சொல்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரியா? எனக்கு நானே முத்தம் கொடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு செயலா? శ్రీకాంత్ అన్న మీరు స్ట్రక్ అయ్యారు. கேட்கலண்ணா. சரிம்மா, முடிக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு. நெட் ஆன் பண்ணிட்டு வந்து. ஸோ ஒன்றும் இல்லை, நான் ஆல்மோஸ்ட் கன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக நான் சொல்லிட்டு வந்தது, திரிபுடிகள் அற்ற நிலை என்றும் நீங்கள் உணர வேண்டும். எப்போது நீங்கள் ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்து விட்டீர்களோ, நீங்களே தான் உலகமாக இருக்கிறீர்கள் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். அப்போது நீங்கள் செய்கின்ற செயல்கள் ஆக்சுவலி செயல்கள் என்று சொல்வதற்கே முடியாததாக மாறிவிடுகின்றது. ஆனாலும் செயல் நடக்கும். ஏதுன்னா சும்மா நாச்சுக்கும் மாயையிலே நடக்கின்ற செயல்கள் அது செயல்களாக கணக்கில் எடுத்துக்கப்பட வேண்டாம் என்பதைத்தான் அங்கே அப்படி சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பேசிக்கலி ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் போது அது செயலற்றதாக இருக்கிறது. ஆனால் அது மாயையிலே பிரதிபிம்பித்து வரும்போது அது செயல் செய்கின்றது. ஆனால் அனைத்தும் நானே என்ற உணர்வில் செய்கின்றது. அதனால் அதுவும் செயலற்றதாகவே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு ரெண்டா புரிஞ்சுக்கோங்க. பிரம்மஸ்வரூபம் என்றும் எதையும் செய்யாதது அப்படிங்கிற அந்த ஃபேக்டையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பிரம்மஸ்வரூபமே ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக வந்து அது பல செயல்கள் செய்வது போல் தென்பட்டாலும் அனைத்தும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் என்ற தெளிவான புரிதலிலே அது செயல்படுகின்ற காரணத்தினால் அது உண்மையில் செய்தும் செய்யாததே அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கிட்டேனாலே போதும். மீதியா நாளைக்கு படிக்கிறேன்.